Hi children. So previous year analysis கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். உங்களுடைய நீட் எக்ஸாம் பக்கமாக வந்துருச்சு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிட்டு இருப்பீங்கன்ற நான் நம்புறேன். அண்ட் இப்போ வடிவேலு சார் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கையுமே பிளான் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி நம்மளுடைய நீட் எக்ஸாமுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம், ப்ரிப்பேர் ஆகிறோம். அதுக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம், நம்மளுடைய டார்கெட் மார்க் என்ன, அந்த டார்கெட் மார்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாட்ஸ் யுவர் பிளான், ரைட்? அண்ட் நான் என் பிளானை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டை நான் வந்து 4 வீடியோஸாக நான் வந்து பண்ணுறேன். அந்த 4 வீடியோஸோட லிங்க்ஸையும் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஒன், ரைட்? மூவிங் டு த ஃபர்ஸ்ட் யூனிட், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மேஜராக என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்கு, மேஜராக என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது அந்த கான்செப்ட்ஸ்குள்ள இருக்க கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துக்கலாம், ரைட்? இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு 700 மார்க்ஸ் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா யூ மஸ்ட் omit only 4 கொஷின்ஸ், ரைட்? நீங்க 4 கொஷின் தான் தப்பா எழுதி இருக்கணும். 4 கொஷின் மட்டும் தான் நம்ம தப்பா எழுதிருந்தா தான் நமக்கு வந்து 700 மார்க்ஸ் வரும். அப்போ அந்த நான் 700 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கணும். என்ன பிளான் இருக்கணும்? நான் வந்து டாப் டு பாட்டம் நான் மெமரைஸ் பண்றதுக்கும் இதுக்கோ இங்க ஒர்க் இல்லை நமக்கு. ஸோ என்ன கான்செப்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கான்செப்ட்ஸ் நான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் மொத்தம் நமக்கு வந்து 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. 4 கான்செப்ட்ஸ்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அண்ட் கெமிக்கல் காம்பினேஷன் அது ஒரு கான்செப்டா இருக்கு, மோல் கான்செப்ட், அண்ட் தென் வந்து ஈக்குவலன்ட் மாஸ், மாலிகுலர் மாஸ், கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அண்ட் எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்டாய்கியோமெட்ரி. இது எல்லாமே வந்து 4 பார்ட்டா நமக்கு வந்து 4 கான்செப்ட்ஸா இருக்கு. 4 கான்செப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் we are getting some one கொஷின்ஸ். ஒரு சில இயர் கொஷின்ஸ் இல்லை, பட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதுல இருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரா ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஷின் வந்து 2 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கோ தவிர 1 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் யூனிட்ஸ் வந்து இதுல ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கொஷின்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இல்லை, அதிகமாகிறதுக்கு தான் சான்சஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. அந்த கொஷினும் மேக்ஸிமம் அவங்க எந்த கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அண்ட் தென் வந்து மோல் கான்செப்ட், இதுதான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ இது இந்த 2 கான்செப்ட் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா ஃபார் ஷூர் யூ கேன் கெட் 1 கொஷின். நெக்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நமக்கு இதுலயும் 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. 4 கான்செப்ட்ஸ்ல சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் ஒரு கான்செப்ட், அட்டாமிக் மாடல்ஸ் ஒரு கான்செப்ட், பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி அண்ட் தென் வந்து குவாண்டம் நம்பர்ஸ். இந்த 4 கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த 4 கான்செப்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஏரியாஸ் அவங்க எதுல வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா குவாண்டம் தியரியில இருந்தும் குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்தும் தான் நமக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அப்போ குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் தியரியில நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஃபார் ஷூர் யூ கேன் ஸ்கோர் 1 கொஷின் ஆர் 2 இஃப் யூ ஹேவ் லக், ரைட்? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், சார் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றப்போ வாட் ஆர் தி கான்செப்ட்ஸ் இன் தட், இருக்கிறதே மினிமம் கான்செப்ட் தான். அதுல எப்படி சார் நான் ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது மென்டலி பீரியாடிக் டேபிள். ஃபர்ஸ்ட் 3 பீரியாடிக் டேபிள், அந்த 3 பீரியாடிக் டேபிள்ல இருந்து கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அட்டாமிக் ரேடியை, அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, வேலன்சி, நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து கொஷின்ஸ் எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா எந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஸ்கோர் 4 மார்க்ஸ், ரைட்? தப்பா எழுதுனீங்கன்னா 5 மார்க் போயிடும். கெமிக்கல் பாண்டிங், நான் ஃப்ரம் தி பிகினிங் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்றது இந்த யூனிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பிகாஸ் இந்த யூனிட்ல இருந்து ஃபார் ஷூர் யூல் கெட் 3 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? பாருங்க, இதுல 4 கான்செப்ட்ஸ், கோவலன்ட் பாண்டிங் அண்ட் தென் வந்து கோவலன்ட் பாண்டிங், அயானிக் பாண்டிங், ஆக்டெட், ரெசனன்ஸ், டைபோல், விஎஸ்சிபிஆர், எம்ஓடி. விஎஸ்சிபிஆர் எம்ஓடில நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே ஒவ்வொரு இயரும் பாருங்க விஎஸ்சிபிஆர் எம்ஓடி இந்த 2ல கொஷின்ஸ் இல்லாத இயரே இல்லை, ரைட்? விஎஸ்சிபிஆர்லையும் எம்ஓடிலையும் கொஷின்ஸ் இல்லாத இயரே இல்லை. அப்ப விஎஸ்சிபிஆர் எம்ஓடி கிளியரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் நீங்க 2 கொஷின் அட்டன் பண்ணலாம். கண்டிப்பா ஃபார் ஷூர் யூ கேன் அட்டன் 2 கொஷின்ஸ். இஃப் யூ ஆர் கிளியர் இன் தி கான்செப்ட்ஸ் யூ வில் ஸ்கோர் மோர். தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸ் இங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பிசிக்ஸ்லயும் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரும் தெர்மோடைனமிக்ஸும் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா 50 to 60% ஆஃப் உங்களுடைய ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக் கவர்டு, ரைட்? பட் இந்த இயர் நமக்கு வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் படிக்க போறீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, லாஸ் ஆஃப் தெர்மோகெமிஸ்ட்ரி அண்ட் லாஸ்ட் என்ன இருக்கும், கிப்ஸ் யூ எனர்ஜி, ஸ்பான்டேனிட்டி இருக்க போகுது. இதுல யூஸ்வலா ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோகெமிஸ்ட்ரி இதுல இருந்து கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ரைட்? ஏதோ ஒரு இயர் தான் நமக்கு வந்து கிப்ஸ் எனர்ஜில கேட்டிருக்காங்க. அண்ட் என்ட்ரோபி செகண்ட் லால இருந்து கொஷின்ஸ் வரல. ஸோ இந்த இயர் நீங்க வந்து என்ட்ரோபி செகண்ட் லால இருந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? Thank you children. We'll meet in the next part. Thanks a lot for watching and make use of it. Share with your friends. Thank you.